அரசியல்ல தன்னுடைய முகத்தை காட்டணுங்கிறதுக்காக அல்லாஹுவை மறந்து, படைத்தவன் ஒருவன்தான், அவனால் மட்டுமே நம்மை பாதுகாக்க முடியும் என்கிறதை மறந்து ஆவடி நாசர் அமைச்சர் அவர்கள் முதலமைச்சரை காவல் தெய்வம் என்று கூறுகிறார். அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படி சொல்றதே பயமா இருக்கு. இறைவன் ஒருவன் தான், இறைவன் தேவையற்றவன் தான், இறைவன் யாரையும் பெற்றெடுக்கவில்லை, இறைவன் யாராலும் பெறப்படவில்லை, இறைவனுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்பதுதான் இஸ்லாமிய கொள்கை. இதை நம்புவோர்தான் இஸ்லாமியர்கள். இப்படி இருக்கும் பொழுது இறைவனுக்கு நிகராக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை அமைச்சர் ஆவடி நாசர் கொண்டு வந்து நிப்பாட்டி இருப்பது கண்டிக்கத்தக்கது. அமைச்சர் அவர்களே, தயவு செய்து இது போன்று பேசாதீர்கள். உங்களின் அரசியல் லாபத்திற்காக இஸ்லாமியர்களின் கொள்கையை சிதைக்கக்கூடிய இது போன்ற வார்த்தைகளை பேசாதீர்கள். அல்லாஹ்விடத்திலே தௌபா கேளுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள். அல்லாஹ் உங்களையும் எங்களையும் மன்னிக்க வேண்டும். இந்த மாதிரி பேசுறதுக்கு நம்மை பாதுகாவலன் அல்லாஹ் ஒருவன் தான், நம்மளுடைய இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான். இதைத்தான் நபிமார்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். எல்லா சூழ்நிலையிலும் நெருப்பு குண்டத்திலே இப்ராஹிம் நபியை தூக்கி போடும் பொழுது ஹஸ்புனல்லாஹ் என்று சொன்னார்கள். தாயிஃப் நகரத்திலே கல்லால் அடிபட்டு மேனியெல்லாம் இரத்தமாக இருக்கும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் என்றுதான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எந்த லாபத்திற்காகவும் அடுத்தவர்கள் செய்த உதவியை கொண்டு கூட அவர்களை நபிமார்கள் கடவுளுடைய இடத்திற்கு, இறைவனுடைய இடத்திற்கு கொண்டு போகவில்லை. தயவு செய்து அமைச்சர் ஆவடி நாசர் இந்த வார்த்தையை வாபஸாக்கி கொள்ள வேண்டும். நான் தெரியாமல் பேசிவிட்டேன் என்று அவர்கள் கண்டிப்பாக இதற்கு வீடியோ மறுப்பு தெரிவிக்க வேண்டும். அன்பிற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, எல்லோரும் ஏதோ ஒரு திசையில் அரசியல் பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய அரசியல் பாதைக்காக நாம் அல்லாஹுவை மறந்துவிடக் கூடாது என்கிற எண்ணத்தை உங்கள் உள்ளத்திலே ஆழமாக வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் போதுமானவன். ஆமீன்.